வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன இந்த பாத்திரத்தில் போட்டு உழட்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றுமே இல்லை, கண்டந்திப்பிலி ரசம். இப்போ இந்த நம்மளுடைய மார்கழி மாதத்தில் மழை பெஞ்சுது, தை மாதத்தில் மழை பெஞ்சுது, பனியே இப்போ தான் மும்மரமாக பெய்யுது. இந்த சமயத்தில் என்னென்னா வீட்டில் எல்லாருக்குமே சளியாக இருக்குது. சளி குறையுது, திரும்பவும் வருது. அதனால் இயற்கையாக நான் அதுவாக போயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அப்படி இருந்துமே சளி குறையில. அதனால் இந்த முறை கண்டந்திப்பிலி ரசம் கொஞ்சம் வச்சேன். ஏன்னா காய்ச்சலோடு கூடிய சளி மாதிரி இருக்குது. கண்டந்திப்பிலி ரசம் காய்ச்சலுக்கு, சளிக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சிறந்த வீட்டு வைத்தியம். இப்போது இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வரமல்லி, ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகு, அரை தேக்கரண்டி அளவுக்கு சீரகம், 2 வரமிளகாய், பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துக்கலாம். இதுதான் கண்டந்திப்பிலி. திப்பிலி செடியினுடைய தண்டு பகுதி. இதுவுமே கொஞ்சம் காரல் அடிக்கக்கூடியது தான். அடுத்தது இதுதான் திப்பிலி, அதனுடைய காய், அந்த திப்பிலி செடியினுடைய காய். இந்த திப்பிலி காய் ஒரு 8 எண்ணம் எடுத்திருக்கேன். அதே போல் கண்டந்திப்பிலியும் ஒரு 8 எண்ணம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது தவிர தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு தக்காளி பழம் நம்ம பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்க போகிறோம். இப்போது ரசம் வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வெறும் சட்டி வச்சுக்கிட்டு அதில் வரமிளகாயும் துவரம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே கொஞ்சமாக சிவக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதம் இருக்க பொருளை சேர்க்கணும். இந்த துவரம்பருப்பு இப்போ லேசாக சிவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது மீதம் இருக்கிற எல்லா பொருளையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த துவரம்பருப்பு வரமிளகாய் எப்படி நம்ம இளம் சூட்டிலே வறுத்தோமோ அதே மாதிரி இளஞ்சூட்டிலே வறுத்து எடுத்துக்கணும். தீ வேகமாக வச்சோன்னா கருத்து போயிடும். இப்போ பாருங்கள், இளம் சூட்டிலே அழகாக நல்லா சிவக்க விட்டு வறுத்து எடுத்தாச்சு. இதுதான் பக்குவம். இதை இறக்கி ஆற வச்சிடலாம். கரைச்சி வடிகட்டின புளியில் இந்த தக்காளி பழத்தை சேர்த்து பிழிஞ்சிக்கிறேன். கையால் இந்த மாதிரி தக்காளியை பிழிஞ்சு விட்டு வைக்கும்போது ரசம் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த புளி கரைசல்லையே கொத்தமல்லி, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த புளிக்கரைசலை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு வறுத்தெடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் அரவை கிண்ணத்தில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இந்த புளிக்கரைசலோடையே சேர்த்துடுறேன். அந்த பொடி அரைச்ச கிண்ணத்தை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போது ஏன்னா நம்ம துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த துவரம்பருப்பு வெந்து நல்லா நம்மளுக்கு கெட்டியாகி வரும். இப்போ கூடுதலாக தண்ணி சேர்த்ததுக்காக கொஞ்சம் உப்பும் கூட சேர்த்துக்கிறேன். ரசம் இப்போ பொங்கி வருது. பொதுவாக ரசம்னாலே நம்ம பொங்கும் போதே நிறுத்திடுவோம். ஆனால் இந்த ரசம் நல்லா கொதிக்க விட்டு தான் நம்ம இறக்கணும். அப்படி கொதிக்க விட்டால் தான் அந்த திப்பிலியினுடைய சாரெல்லாம் இந்த ரசத்தில் சேரும். அடுத்ததாக இந்த பக்கம் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம். ரசம் பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும் இந்த ரசத்தை. இப்போது இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். எந்த சமையலாக இருந்தாலும் இது போல் கருவேப்பிலையை நிறைய சேர்த்துக்கோங்க. சும்மா சாத்திரத்துக்கு 2 போடாமல் நிறைய சேர்த்தோன்னா நம்மளுடைய கண், முடி வளர்ச்சி எல்லாத்துக்குமே அது நல்லது. இப்போது ரசத்தை அடுப்புலேருந்து இறக்கிட்டு இந்த தாளிப்பை ரசத்தில் சேர்த்துடலாம். இந்த ரசம் கொதிக்கும் பொழுதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். வீட்டில் யாருக்காவது சளி இருந்துகிட்டே இருக்குது, மேல் வலி இருந்துகிட்டே இருக்குது, உள்காய்ச்சல் போல் இருக்குன்னா இது போல் ரசம் வச்சு நல்லா சூடாக குழைய சோறு வடித்து அதில் அந்த ரசத்தை ஊற்றி 4 வாய் சாப்பிட்டாங்கன்னா போதும், இந்த மேல் வலிலாம் பறந்தே போயிடும். இதை போலவே நெஞ்சில் சளி கட்டிக்குச்சுன்னா அதுக்கும் ஒரு வைத்தியம் இருக்குது. அது வேறொரு பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ரசம் பதிவு பிடிச்சவங்க நம்முடைய அலைவரிசையை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க. ஒரு லைக் விருப்பமும் கொடுத்துருங்க. ஹைப்பும் கொடுத்துட்டு நம்மளுடைய அலைவரிசையில் உள்ள பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள்.
உங்களுடைய மேலான கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. சத்தும் சுவையும் நிறைந்த நல்லுணவோடு வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.